Hello everyone. Today வந்துட்டு playing cardsல டொங்கில வந்துட்டு ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நான் வந்துட்டு 3 பிளேயர் விளாட்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த கார்டு, இது இந்த கார்ட்ஸ். ரைட், இப்போ வந்துட்டு இந்த பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக வழங்குறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சுக்கேன். மற்ற கார்ட்ஸ் எல்லாம் கழிப்பட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேயர் வந்துட்டு இதில் வந்துட்டு கே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேயர், ஸோ அதில் வந்துட்டு கியூ இருக்கு. ஓகே, ஸோ கேயோட கியூ வந்துட்டு சின்னது. இப்போ வந்துட்டு எந்த டேர்ன். ஸோ நான் வந்துட்டு இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் வந்துட்டு வெட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, வெட்டு கொடுக்குறது வந்துட்டு நீங்கள் அவசரப்பட்டு வந்துட்டு இதால் வெட்டு கொடுத்துறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த செட் இல்லை வந்துட்டு. ஸோ அடுத்ததான் இந்த செட்டை இல்லாமல் ஆக்கலாம்னு பாருங்கள். அப்போ ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து என்கிட்ட டைமண்ட் ஏ இருக்கு. ஸோ இங்கே வேறு டைமண்ட் ஏ இல்லை என்கிட்ட. ஓகே, ஸோ நான் டைமண்ட் ஏயால் வந்துட்டு வெட்டு கொடுக்குறேன். ஓகே, வெட்டு கொடுத்தோன்னே இப்போ இந்த பிளேயருக்கு தான் போகும். இவர் கூடையா போட்டிக்காரு. ஸோ இந்த பிளேயருக்கு போய்ட்டுரும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட டைமண்டும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேயர் இப்போ டைமண்டை போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே டைமண்டே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. கழிவடமுங்கிற ஒரு இதில் போகிறாரு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிளேயர்கிட்ட வந்துட்டு 9 டைமண்ட் இருக்கு. ஸோ இப்போ எனக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் வந்துட்டு எனக்கிட்ட இப்போ டைமண்டும் இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவர் வந்துட்டு உங்கள்கிட்ட 1 2 3 4 4 கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் அதில். ஓகே, ஸோ ஹார்ட்டில் வந்துட்டு 2 கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு எது குறைய இருக்கோ அந்த செட்டை முதல் நீங்கள் போட்டு கழிக்க பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் அது 3ல் கொடுக்கணும். ஓகே, அதில் கூடையாக கொடுக்கணும். குறைய இருக்கிறதுல எதில் கூடையான நம்பர் இருக்கோ ஸோ அதை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வெட்டு. ஓகே, இப்போ நான் வந்து 4 பிளேயர்ஸ் விளாட்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கார்ட்ஸை வந்துட்டு பிரிச்சிருக்கேன். ரைட், இப்போ வந்துட்டு நாம் இப்போ 4 பிளேயர் 5 பிளேயர்ஸுக்கு மேலே அப்படி விளாடக்கூடாது. அவசரப்பட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பெருசை வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் டேர்ன்டா போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு எந்த டேர்ன் போடுறேன். நான் வந்து இப்போ கியூவை போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற பிளேயர் ஸோ இந்த நம்பர் 5 போடுறாரு அதில். ஓகே, நம்பர் 3 தேர்ட் பிளேயர் வந்துட்டு அதே இதில் 3 இருக்குது. அவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ 3 போடுறாரு. ஸோ 4th பிளேயர்கிட்ட வந்துட்டு பாருங்கள். இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னு வச்சா ஸோ அவர் வந்துட்டு அட்டாக் பண்ணுவார். எதால் பண்ணணும், அவர்கிட்ட ஒன்று குறைய இருக்கிற எது முடிய போகுது அதால் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா உண்டு அதால் பண்ணலாம். இல்லாட்டி அவர்கிட்ட இருக்கிற பெருசு நல்ல பெருசோ அதையும் கொடுக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு கே ஹார்ட்டால் கொடுக்கலாம். ஏன்னா அதில் 3 கார்டு தான் இருக்குது ஹார்ட்டில் வந்துட்டு. ஓகே, ஸோ அதால் ஒரு வெட்டு தருவார். யாருக்கு? நமக்கு தான். ஓகே, ஸோ நம்ம அவசரப்பட்டு அதை போடக்கூடாது. பெருசே 5 பிளேயர்ஸுக்கு மேலே விளாடும்போது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 பிளேயர் வச்சு உங்களுக்கு செஞ்சு ஆடுறேன். ரைட், இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு ரைட் இப்போ நம்மளோட டர்ன் தானே. ஸோ நான் இப்போ ஒரு சின்னத்தை போட்டு மற்ற ஆக்களை பிடிக்கணும். ஓகே, ஸோ நான் 2 டைமண்ட் இருக்கேன்கிட்ட. ஸோ அதை போடுறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட டைமண்ட் 5 தான் இருக்கு. 5 மட்டும் தான் இருக்குது. ஓகே, அதை போடுவார். ஸோ இவர் வந்துட்டு டைமண்டில் ESBG கார். ஓகே, ஸோ இது அவரை ட்ரிக்கை பொறுத்து, அவர் விளாட்ற எப்படி விளாட்றாரோ அதை பொறுத்து. ஸோ இவர் அவசரப்பட்டு ஏஸ் இறங்கினாருண்டா அங்கே அந்த பிளேயர்கிட்ட இல்லை. நாங்கள் முதல்ல உங்கள்கிட்ட காட்டினானே. ஸோ இப்போ அதை போடுறாருன்னு வச்சுக்கோங்க ஏஸ். ஓகே, ரைட், இப்போ இந்த பிளேயர்கிட்ட வந்து பார்த்தீங்களா டைமண்ட் இல்லை. ஸோ இவர் வந்துட்டு அதே மாதிரி இது குறைய இருக்கும் அந்த கேயால். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தானே, அதனால் இதாலையும் விட்டு கொடுக்கலாம். ஸோ இதால் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் இந்த ஹார்ட்டை வந்துட்டு கழிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லா கார்ட்ஸும் இவருக்கு தான் போகும். ஓகே, ஸோ 5 பிளேயர்ஸுக்கு மேலே விளையாடும்போது அவசரப்பட்டு பெருசாக இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.